இசை தமிழ் நீ செய்த அரும் சாதனை. இங்கே ஒரு சாம்பிளுக்கு தான் திருவிளையாடல் பாடல் வரியும் வசனமும். இஸ்லாத்தில் சூஃபி இசத்தை கடவுளை பற்றிய நேரடியான அனுபவபூர்வமான புரிதல்னு சொல்கிறாங்க. ஜோதா அக்பருங்கிற சினிமாவில் ஏஆர் ரஹ்மான் சூஃபிக்கள் பாடுற மாதிரி ஒரு சீனில் அமைச்சிருந்த இசை இறைத்தன்மை வாய்ந்தது. இசை புயல் ஏஆர் ரஹ்மானோட மகத்துவம் தெரியாமல் சோசியல் மீடியாவில் ஆளாளுக்கு என்னென்னமோ பிதட்டுறாங்க. ஒருவர் தன்னுடைய வாழ்க்கையை இப்படித்தான் வாழணுங்கிற இலக்கணம் சராசரி மனிதர்களுக்கு மட்டுமே பொருந்தும். மகான்களோ பெரிய தலைவர்களோ ஒரு துறையில் தன்னிகரற்று விளங்குபவர்களோ இந்த இலக்கணத்துக்குள்ளே ஒருபோதும் வரமாட்டாங்க. இதுக்கு எத்தனையோ உதாரண புருஷர்கள் இருக்காங்க. கௌதம புத்தர் ஏன் அரச வாழ்க்கையை குடும்ப வாழ்க்கையை துறந்தார்? ஒரு கட்டத்தில் அவருக்கு தெரிஞ்சிருச்சு, நான் எதற்காக பிறந்தேங்கிற உண்மை விளங்கிருச்சு. மனித துன்பம் மற்றும் இறப்புகளுக்கு விடை தேடினார். ஆன்ம ஞானம் பெற்றார். உலக மக்களுக்காகவே படைக்கப்பட்ட அந்த தீர்க்கதரிசி மக்களை நல்வழிப்படுத்துவதற்கான போதனைகளை வழங்கினார். புத்தர் ஏன் மனைவி குழந்தையோடு வாழலைன்னு கேள்வி எழுப்புறவங்க இப்போவும் இருக்காங்க. புத்தருக்கு தெரியாத விஷயமா அவரை கேள்வி பேசுகிறவங்களுக்கு தெரிஞ்சிட போகுது. மகாத்மா காந்தி ஏன் வக்கீலுக்கு படிச்சுட்டு வக்கீல் தொழிலை பார்க்காம சுதந்திரத்துக்காக போராடினார்? இப்படி கேள்வி கேட்டால் இந்திய நாட்டு மக்கள் கேள்வி கேட்டவரை பார்த்து சிரிப்பாங்க. பெருந்தலைவர் காமராஜர் ஏன் கல்யாணம் பண்ணிக்கல, பிள்ளை குட்டி பெற்று மனைவியோட குடும்பம் நடத்தலைன்னு கேட்க முடியுமா? புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஏன் இருக்கிறதையெல்லாம் மக்களுக்கு வாரி வாரி கொடுத்தாரு? அவருக்கு முன்னால் அப்படி கொடுத்த வள்ளல் என்எஸ் கிருஷ்ணன் அனைத்தையும் இழந்து வறுமைக்கு தள்ளப்பட்டாரே, அதை எம்ஜிஆரும் கண்ணால் பார்த்தாரே. அப்படி இருந்தும் இறக்கும் வரைக்கும் வள்ளலாகவே ஏன் எம்ஜிஆர் வாழ்ந்தார்? எம்ஜிஆருக்கு நல்லாவே தெரியும் நான் ஏன் பிறந்தேன்னு. பிறருக்கு கொடுப்பதற்காகவே, மற்றவர் கண்ணீரை துடைப்பதற்காகவே குழந்தை பெற்றை கூட தனக்கு கொடுக்காமல் தான் படைக்கப்பட்ட நோக்கத்தை அறிந்திருந்தார் எம்ஜிஆர். அவருடைய மனைவி ஜானகியம்மாளும் இதை நல்லா தெரிஞ்சிருந்தார். அதனால தான் எம்ஜிஆரோட கொடுக்கும் கரங்களை ஒருபோதும் அவர் தடுத்ததில்லை. தமிழ் கூறும் நல்லுலகம் போற்றும் மகாகவி பாரதியார் அவர் வாழ்ந்த காலத்தில் எதுவும் சம்பாதிக்கலை. சமைக்கிறதுக்கு வீட்டில் அரிசி கூட இல்லை. பாரதியாரோட அருமை தெரிந்த அவருடைய மனைவி செல்லம்மா பாரதியார் இறக்கும் வரை வறுமையிலிருந்து சகலத்தையும் கணவருக்காக ஏற்றுக்கொண்டார். இங்கே கண்ணதாசன் போன்ற மகா கவிஞர்களின் தனிப்பட்ட வாழ்க்கையை நாம் அறிவோம். எம்.ஆர். ராதா போன்ற மகா கலைஞர்களின் தனிப்பட்ட வாழ்க்கையும் நமக்கு தெரியும். புரட்சித் தலைவர் எம்ஜிஆரும் கலைஞர் கருணாநிதியும் கூட இந்த வரிசையில் வர்றாங்க. இத்தகைய மாமனிதர்களை அவர்களுடைய தனிப்பட்ட பலவீனங்களால் எடை போடுவது அறியாமை. பாரதியார் குறித்து அவருடைய மனைவி செல்லம்மா, கவிஞர்களோட போக்கே தனி. சாப்பிடுதலையும் தூங்குறதுலையும் கூட சாதாரண மனிதர்களைப் போல் பாரதி இருந்ததில்லை. கற்பனை சர்கை விரித்து கவிதை வானில் வட்டமிடும் ஒரு பறவையைப் போல் இருப்பவரால் பூலோகத்தில் ஒரு இருண்ட வீட்டில் மனைவிக்கும் மற்றவருக்கும் சம்பாத்தியம் செய்து போட்டு சாதாரண வாழ்க்கை வாழ முடியுமான்னு கேட்குறார். இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். நான் எதற்காக படைக்கப்பட்டேங்கிற உண்மை ஏஆர் ரஹ்மானுக்கு நல்லாவே தெரியும். அவரை மையப்படுத்தி குடும்பத்தில் மனைவி மூலமாக புயல் வீசிக்கிட்டு இருக்கு. ஆனால் பாருங்கள், இந்த நேரத்தில் ஆஸ்கார் நாயகன் ஏஆர் ரஹ்மானுக்கு ஆடு ஜீவிதங்கிற படத்தில் இடம்பெற்ற பாடலுக்காக, அந்த படத்தோட பின்னணி இசைக்காக உலகத்திலேயே உயரிய இசை விருதாக சொல்லப்படுற ஹாலிவுட் மியூசிக் இன் மீடியா விருது கொடுக்கப்பட்டிருக்கு. எந்த நேரமும் மண்டைக்குள்ளே இசை மட்டுமே ஓடிக்கிட்டு இருக்கிற ஒரு இசைக்கலைஞனால் சாதாரண மனுஷன் மாதிரி குடும்பத்துக்காக நேரம் ஒதுக்க முடியாது. ஏன்னா அவர் படைக்கப்பட்டது உலக இசைக்காக, உலக இசை ரசிகர்களுக்காக. அப்படின்னா மற்ற சினிமா இசையமைப்பாளர்கள் குடும்பம் குட்டின்னு வாழலையான்னு கேட்ட முடியாது. அவங்க வேறு, ஏஆர் ரஹ்மான் வேறு. ஒரே கேள்விதான். ஆஸ்கார் விருது எல்லா இசையமைப்பாளர்களுக்குமா கிடைச்சது? அதை பெற தகுதி ஏஆர் ரஹ்மானுக்கு மட்டுமே இருந்துச்சு. அதனால் கிடைச்சது. பிரபல எழுத்தாளர் சுஜாதா பற்றி அவருடைய மறைவுக்கு பிறகு அவருடைய மனைவி என்ன சொன்னாங்க தெரியுமா? சுஜாதாவுக்கு வீட்டில் என்ன நடக்குதுன்னே தெரியாது. அவர் எழுதுகிற கதைகளில் பெண்களை பற்றி ரொம்ப நல்லா எழுதுவார். புடவை பற்றி அது இதுன்னு வர்ணனையெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். சொந்த வாழ்க்கையில் அவருக்கு ஒரு புடவை வாங்கக்கூட தெரியாது. காலையில் ஆஃபீஸ் போவார், வருவார், அப்புறம் வாக்கிங் போவார், 6-7 புஸ்தகங்களை மாற்றி மாற்றி படிப்பார். அவ்வளவுதான். அவர்கிட்ட வாக்குவாதம் பண்ணுறதுனால ஒரு பயனும் இல்லைன்னு அவரே சொல்லிட்டார். நானும் இவரோட தான் காலம் முழுக்க வாழ போகிறோம்னு எதுக்கு தேவையில்லாமல் சண்டை போட்டுக்கிட்டுன்னு அப்படியே விட்டுட்டேன். உண்மையை சொல்லணும்னா வாழ்நாள் முழுக்க சொந்த வாழ்க்கையில் இருந்து சுஜாதா தனிச்சே இருந்தார் தான் சொல்லியிருக்காங்க. எழுத்தாளர் சுஜாதா உலக வாசிப்பாளர்களுக்கு சொந்தமானவர். அவரை ஒரு வீட்டுக்குள் மனைவி குடும்பம் என்ற பந்தத்துக்குள் அடைத்து விட முடியாது. ஏஆர் ரஹ்மான் உலக இசை ரசிகர்களுக்கு சொந்தமானவர். அவரையும் எந்த பந்தத்துக்குள்ளும் அடைத்து விட முடியாது. ஏஆர் ரஹ்மானோட சொந்த வாழ்க்கையில் என்ன வேணும்னாலும் நடந்திருக்கலாம், எப்படி வேணும்னாலும் நடந்திருக்கலாம். அது அந்த குடும்பத்தோட பர்சனல். விவாகரம் குறித்து ரொம்பவும் பொறுமை காத்தார் ஏஆர் ரஹ்மான்.
யூடியூபர்களோ வதந்திகளை அவதூறுகளை வேக வேகமாக பரப்புனாங்க. ஒரு கட்டத்தில் சட்டத்தின் துணை கொண்டு சோசியல் மீடியா யூடியூபர்களுக்கு அவதூறு வீடியோக்களை அழிக்கணும்னு நோட்டீஸ் விட்டிருக்கார் ஏஆர் ரகுமான். ஏஆர் ரகுமான் தன்னை உணர்ந்து தனக்கென்று அர்ப்பணிப்பு உணர்வோடு ஒரு இசை வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டார். இதில் பணம் புகழ் எல்லாம் ரகுமானுக்கு 2ஆம் பட்சம்தான். ஏன்னா இறைத்தன்மையை ஏக இறைவனை பரிபூர்ணமாக உணர்ந்தவர் ஏஆர் ரகுமான். அவருடைய இந்த தனித்தன்மையை மனைவி சாய்ரா பானுவால் புரிஞ்சிக்க முடியலை. சராசரி மனைவியாக நடந்துக்கிட்டார். அவரை சொல்லியும் குற்றம் இல்லை, எல்லாம் காலத்தின் விளையாட்டு. எந்த சர்ச்சையும் எந்த விமர்சனமும் ஏஆர் ரகுமானை எதுவும் பண்ணிடாது. ஏன்னா தனி மனிதனா, ஒரு இசையமைப்பாளரா ஏஆர் ரகுமான் நாம் நினைக்கிறதுக்கெல்லாம் அப்பாற்பட்ட கம்பீரமானவர். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.